கேட்பாங்க, டாக்டர் நான் டின்னருக்கு வந்து ஒரு இட்லி சாப்பிடலாமா 2 இட்லி சாப்பிடலாமா? நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டா 10 கிராம்ஸ் ஓட்ஸ் சாப்பிடுறேன். முதல்ல இந்த இட்லி தோசை சப்பாத்தியை எண்றது, இந்த சாப்பாட்டை எடை போடுறது நம்ம தூக்கி குப்பை தொட்டியில போடணும். சரிங்களா? your hunger is dynamic. இன்னையோட பசி நாளையோட பசி ஒன்னா இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம ஹோல் டே டெஸ்க்ல உட்காந்து வேலை செய்யறோம். நாளைக்கு வந்து குடும்பத்தை கூட்டிட்டு ஷாப்பிங் போறோம், படிக்கட்டு ஏறுறோம், மேல போறோம், ஹோல் டே வாக்கிங் இருக்கும். இன்னைக்கு நமக்கு தேவையான உணவு நாளைக்கு தேவையான உணவு ஒன்னா இருக்க முடியுமா? சோ இதை எப்படி முடிவு பண்றது? முதல்ல சாப்பிட உட்கார்றப்போ உங்க போனை எடுத்து வெளில வச்சிருங்க. ரெண்டாவது, டிவியை ஆஃப் பண்ணுங்க. உங்க பசிய உணர்ந்து சாப்பிடுங்க. உங்க வயிறு நினைஞ்ச உணர்ந்து சாப்பிடுறத நிறுத்துங்க. This is called intuitive eating. And இத வந்து நீங்க பழகிக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க பிடிச்ச சாப்பாடு வாழ்க்கை ஃபுல்லா ரசிச்சு அளவோட சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த டயட் அவசரம் இருக்காது. சரிங்களா? இப்போ நம்ம இளமைக்காக இன்னொரு ரொம்ப முக்கியமான ப்ரீரிக்விசிட் என்ன? நம்மளோட இளமைக்காக மூளையோட சுறுசுறுப்பு. இந்த மூளையை எப்படி நம்ம சுறுசுறுப்பா வைக்கணும்? கான்ஸ்டன்டா அதுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். கான்ஸ்டன்ட்லி we need to challenge our brain. சரிங்களா? நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு புது வித்தையை கத்துக்கணும். சில பேர் கேட்கலாம், என்ன பாக்குறாங்க பாருங்க, என்ன டாக்டர் புது வித்தைன்னு சில பேர் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. கேட்கலாம், என்ன டாக்டர் 60 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசுல போய் நான் வயலின் வாங்கி கத்துக்கணுமா, இல்லாட்டி நான் வந்து ஒரு புது மொழியை கத்துக்கணுமான்னு? கட்டாயம் கத்துக்கலாம், அதுல என்ன தப்பு இருக்கு? சரி, அந்த அளவுக்கு நீங்க வந்து எஃபர்ட் எடுக்க விரும்பல, சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி ஓட்டிட்டு வரீங்கல்ல ஆபீஸ்ல இருந்து, அதே ரூட்ல வராம வேற ரூட்ல வர பாருங்க. ஏன்னா எப்போ நீங்க வந்து டெய்லி பண்ற காரியம் பண்றீங்களோ உங்க பிரெயினோட ஒரே ஒரு சேனல் தான் ஆக்டிவேட் ஆகும். ஏதாவது புதுசு பண்ணா இன்னொரு சேனல் ஆக்டிவேட் ஆகும். உங்க பிரெயினோட வயசு குறையும். பல்லு தேய்க்கிறீங்களா ரைட் ஹேண்ட்ல, லெஃப்ட் ஹேண்ட்ல பல்லு தேய்ங்க. as simple as that. இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல, as simple as that. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து ஒரு 7 மணி நேரம் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறீங்கன்னா உங்க என்டையர் பிரெயின்ல ஒரு கம்ப்ளீட் நியூ நியூரல் நெட்வொர்க் ஆக்டிவேட் ஆகுது. ஸ்ரீராம ஜெயம் எழுதுறீங்கன்னா அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுங்க. வேற ஏதாவது கடவுள் பேர் எழுதுங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுங்க. ஒரு நியூ நியூரல் நெட்வொர்க்கே ஆக்டிவேட் ஆகுது 7 மணி நேரம் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுங்கன்னா. நம்ம டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்றது என்ன? நம்ம செல்போன். சரிங்களா? நீங்க வந்து ஒரு செல்போன்ல யூஸ் பண்றது நம்ம எல்லாம் எவ்வளவு பழகி போயிருக்கோம். சரி, இன்னைக்கு நீங்க ஐபோன் யூஸ் பண்றீங்களா? அதை தூக்கி வச்சுட்டு ஒரு ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்களே நினைச்சு பாருங்க, நீங்களோ உங்க தாத்தா பாட்டிக்கோ அவங்க இருக்கிற போன் எடுத்து ஒரு புது போன் கொடுத்தா வீட்டுல என்ன நடக்கும்னு. பட் தட் இஸ் an important task. அந்த ஆண்ட்ராய்டு போனை கொடுத்து அந்த டேட்டா வந்து ஐபோன்ல இருந்து ஆண்ட்ராய்டுல மாத்துறதுக்குள்ளேயே ஒரு வித்தை ஆயிடுங்க அது. இந்த புது போனை வாங்கின பிறகு இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணுங்க, என்ன தேடி பிடிங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும், எனக்கும் ஃபாலோவர்ஸ் வரும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தியானத்துல உட்காருங்க. MIT researchers have found that 10 நிமிஷம் நீங்க தியானத்துல உட்கார்ந்தா உங்க டெலோமியர்ஸோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டெலோமியர்ஸ் என்னன்னு நீங்க கேட்கலாம். டாக்டர் திடீர்னு வந்து இது வரைக்கும் நீங்க நார்மலா பேசிட்டீங்க, திடீர்னு ஒரு பயம் கொடுத்துறீங்க டெலோமியர் எல்லாம் சொல்லி. டெலோமியர்ஸ் வந்து நம்ம ஜீன்ஸோட எண்டு. எப்படி தெரியுங்களா? நம்ம ஷூலேஸோட எண்ட்ல ஒரு பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதுதான் டெலோமியர். நம்ம ஷூலேஸுக்கு அந்த பிளாஸ்டிக் இருக்கிற வரைக்கும் அந்த ஷூலேஸ் நல்லா இருக்கு. அந்த பிளாஸ்டிக் வந்த உடனே அப்படியே கெட்டு போயிடுது இல்ல, அந்த மாதிரி நம்ம டெலோமியர்ஸ் தான் நம்ம லாஞ்சிவிட்டி, நம்ம லைஃபை முடிவு பண்ணுது. அந்த டெலோமியர்ஸ் உடஞ்சி போயிட்டா நம்ம லைஃப் குறைஞ்சிடும், அந்த செல் டெத் குறைஞ்சிடும். 10 நிமிஷம் தியானத்துல உட்கார்ந்தா நம்ம டெலோமியரோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தியானத்துல உட்காருங்க. 10 மினிட்ஸ். கஷ்டம் தான். அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பார்த்து கேட்க கூடாது, உங்களால முடியுமா டாக்டர்னு. கஷ்டம் தான், நானும் முயற்சி பண்றேன், நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா மனசை விட்டு சிரிங்க. நம்ம இளமையில தப்பு பண்ணா டக்குன்னு போய் மன்னிப்பு கேட்டு மறந்துடுறோம். அதை மறக்காதீங்க. பாட தெரியாட்டி பாடணும்னு ஆசை இருந்தா பாடுங்க. சரிங்களா? நீங்க என்ஜாய் பண்ணீங்க, சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க, பட் பாடிடுங்க. தமிழ் சுமாரா தெரிஞ்சா கூட